Hi friends, வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான கருணக்கிழங்கு பொரியல் எப்படி பண்றது அப்படின்றது தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ரொம்பவே டேஸ்டியான கருணக்கிழங்கு பொரியல் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நீல வாக்குல இருக்கக்கூடிய கருணக்கிழங்கை எடுத்துர்க்கேன். மேல இருக்க தோல் சீவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். ரொம்ப திக்காவும் இருக்க கூடாது, ரொம்ப தின்னாவும் இருக்க கூடாது. இந்த அளவு இருக்க மாதிரி நீங்க கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். இப்போ இந்த கருணக்கிழங்கு வந்து பாத்தீங்கன்னா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே புளி கரைச்சிட்டு அந்த தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சேர்க்கும்போது இது வந்து லைட்டா நமிக்கும், அந்த மாதிரி இல்லாம இருக்கும் நமக்கு. அடுத்ததா இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது நம்ம வேக வச்சுக்க போறோம். ஒரு 75% நல்லா வெந்து வரணும். அந்த அளவுக்கு வந்து இது நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். காய் நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பாருங்க, இது பாதி அளவு நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து தண்ணி இல்லாமல் இது நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது ரெடியாக இருக்குது. அடுத்ததாக வந்து இது எப்படி வறுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ரொம்பவே ஈஸியான மெத்தட். இதுக்கு தேவையான மசாலாவும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமான மசாலா தான், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்து சாம்பார் சாதத்து கூட, வெரைட்டி ரைஸ் கூடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் சாதத்து கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வறுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணுறது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு கடாயில் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் இரும்பு கடாயை எடுத்துருக்கேன். ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஆயில் கூடவே கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாகி கடுகு நல்லா வந்து பொரிஞ்சு வந்துருச்சு. கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு கொத்தளவு நான் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்க போகிறேன். கருவேப்பிலை சேர்த்து இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கருணக்கிழங்கு இதில் சேர்த்துக்கலாம். பொதுவாகவே கருணக்கிழங்கு நல்லா பெருசாக நம்மளுக்கு கிடைக்கும். அது வந்து சின்ன சின்னதாக இருக்க மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க, நல்லா மெலிசாக. இது வந்து நீல வாக்கில் கிடச்சதால நான் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க காயெல்லாம் இதில் சேர்த்துட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். அடுப்பை லோ ஃப்ளேமில் போட்டுட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு டைம் எடுத்து நல்லா ரோஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போது காயெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்க போகிறேன். எந்த அளவு டைம் எடுத்து இது நல்லா வறுக்குறீங்களோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா வந்து ரோஸ்ட் ஆகிடுச்சு. இன்னுமே வந்து கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் எடுத்து வறுத்ததுக்கப்புறமா சூப்பராக வந்து வறுபட்டுருச்சு. இப்போ கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், இதுவும் சேர்த்தாச்சு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளேவருக்காக நான் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இதுக்கு நம்ம ஃப்ளேவருக்காக கரம் மசாலா மட்டும்தான் சேர்க்க போகிறோம். ஸோ இது கொஞ்சம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சேர்த்துருக்க மசாலா எல்லாமே பச்சை வாடை போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வந்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இருந்தது அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆகிடும். நான் வந்து வேக வைக்கும்போது உப்பு சேர்த்ததால் இப்போ உப்பு எதுவுமே சேர்க்கல. இது அப்படியே நான் கிண்டி விட்டுற போகிறேன். இது வந்து கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வறுபட்டதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான கருணக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடும். ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் நீங்கள் உருளைக்கிழங்கு கூட பொரியல் பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கருணக்கிழங்கு பொரியல்னு சொன்னால் யாரும் நம்பவே மாட்டாங்க, அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சமாக ஆயில் நான் கூட சேர்த்துக்கிறேன். கடைசியாக சேர்த்துட்டு கிண்டி விட்டுட்டேன். அவ்வளோதான், சூப்பரான பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்ததுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ, பை பாய்.